மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அவங்க தொகுதி பக்கம் நலத்திட்ட உதவிகள் வழங்க போறோம்னு அரசு விழா கலக்கலா நடந்துகிட்டு இருக்க, எதிர்கட்சிகள் ஒன்னா கூடி கருத்தரங்கம் மாநாடுன்னு புதுசா புகார் வாசிக்க அங்கேயும் இங்கேயும் என்ன நடக்குதுன்னு பத்த வைக்கிறாங்க. பாப்போம். ஐயா, அமைச்சர்கள் யாரும் அவ்வளவா கோட்டை பக்கம் வர்றதே இல்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ அடிக்கடி அமைச்சர்கள் வந்து போறாங்களாம். கோட்டை பக்கம் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. மின்வாரியத்துல ஊழல் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையா அறிக்கை விட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு அமைச்சர் பதில் சொன்னாலும், எப்பா நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆலோசனை நடக்குதா சொல்லிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழும் அப்படியே துணைக்கு ஆங்கிலமும் பயன்பாட்டுல இருக்குது. இப்போ புதுசா 3வது ஒரு மொழியை கொண்டு வரலாம் அப்படின்னு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்களாமா. பல்லோன் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற என்ன லாங்குவேஜ் வேணுமா விருப்பப்பட்டவங்க கத்துவாங்கப்பா. ஆனா அரசாங்கத்தோட கொள்கையில மட்டும் இந்தியோ இல்ல சமஸ்கிருதமோ வந்துச்சு அப்படின்னா அப்புறம் நாங்க டென்ஷன் ஆயிருவோம், அப்பயோ போராட்டம் பண்ணிடுவோம் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் இப்பவே ரெடி ஆயிட்டுங்கிறாங்களாம்பா, பேசிக்கிட்டாங்க. அப்புறம் ஆசிரியர் கூட்டமைப்புல உள்ளவங்க எல்லாரும் எதிர்கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசின கையோட ஆகஸ்ட் மாசம் போராட்டத்தை அறிவிக்கவும் அந்த பிரச்சனையை பேசி முடிங்கன்னு உத்தரவான் சொல்லிக்கிட்டாங்க. இந்த கரும்பு விவசாயிகள் பிரச்சனை, நெல் விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வராம புகஞ்சுக்கிட்டே இருக்க, இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வெளிமாநில நெல் வந்து இறங்குறதா ஒரு புகாரும் கிளம்பி இருக்கான் சொல்லிக்கிட்டுதாங்க ஐயா. தினம் ஒரு போராட்டம்னு எதிர்கட்சிகள் களத்துல குதிச்சிருக்கதால அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் பத்தி தீவிரமா மக்கள் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு உத்தரவு பறந்திருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. முல்லை பெரியார் பிரச்சனையில தேவையில்லாம எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுற அளவுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ முருகன் சாந்தன் பேரறிவாளன் வழக்குல கவனமா இருங்க அப்படின்னு எல்லா மட்டத்தையும் அலாட் பண்ணிருக்கிறாங்களாமா, பேசிக்கிறாங்க. இந்த இலங்கை அரசு பிஸ்டு போறாங்கல்ல இந்த தமிழக மீனவர்கள், அவங்களோட குடும்பத்துக்கு வந்து அரசு கொடுக்கிற நிவாரணம் வந்து ஒழுங்கா போய் சேர்றது இல்ல, அதுக்கு காரணம் வந்து இந்த அரசு அதிகாரிகளாம் வந்து அப்படியே அசால்ட்டா இருக்கிறதா அப்படின்னு வந்து மேலத்துக்கு கம்ப்ளைண்ட் போயினுதான்பா. அதனால இந்த தேர்தல்லாம் வரப்போது எல்லாம் உஷாரா இருங்கோ அப்படின்னு மேலத்துல இருந்து உத்தரவா பேசிக்கிட்டாங்க.